பிரைஸ்லார். இம்மாத வாக்குத்தத்தம், நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்றபடியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம் தேவன் நன்மை செய்கிறவர். நன்மை செய்கிறவர் மட்டுமல்ல, திருப்தியாக அதை செய்கிறவர், அரைகுறையாக செய்கிறவர் அல்ல. அப்போஸ்தலர் நடபடி 10:38 அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த நாட்களிலே பலவிதமான நெருக்கத்திலும் கஷ்டமான சூழ்நிலையிலும் இருக்கலாம். உபாகமம் 8:15 இப்படியாய் சொல்லுகிறது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத பெரிய வனாந்தரம் வழியாய் உன்னை அழைத்து வந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு தேவன் சொல்லுகிற காரியம், உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தினேன் என்றபடியாய். ஒருவேளை இந்த நாட்களிலே நமக்கு இருக்கின்ற இந்த நெருக்கங்கள், கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம். அது பின்னாளிலே நமக்கு நன்மை செய்யும்படிக்கான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர் மட்டுமல்ல, திருப்தியாக செய்கிறவர். லூக்கா 6:21 இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள் என்றபடியாய். இதோ இந்த நாளிலும் எப்படிப்பட்டதான ஏக்கத்தோடு இருந்தாலும் தேவன் வருநாளிலே நம்மை பாக்கியவான்களாக திருப்தியாக்குவார். லூக்கா 9:17 இப்படியாய் சொல்லுகிறது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது என்றபடியாய். ஒரு தேவைகள் இருக்கிற போது அந்த தேவையை திருப்தியாக்கி நடத்தி மீதமும் வைக்கச் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று இந்த நாளிலே நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்துக்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆதியாகமம் 32:9 யாக்கோப்பு ஜெபம் பண்ணுகிற போது, என் தாசனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்றபடியாய் ஜெபிக்கிறான். உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்றபடியாய். இந்த நாளிலே நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறபடினாலே நாம் அந்த யாக்கோப்பை போலே ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். உனக்கு நன்மை செய்வேன் என்றபடியாய், நன்மை செய்து திருப்தியாக்குவேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலே எங்களுக்கு அப்படிப்பட்டதான நன்மையை செய்வீராக என்றபடியாய் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. யாக்கோப்பு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருவதனால் இந்த நாளில் அவரை நோக்கியே பார்ப்போம். அவரே நம்மளை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறவராக, நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு விசை நாம் அவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னவரே, வாக்கு மாறாத தேவனே, கிறிஸ்துவுக்குள்ளாய் உமது வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறபடியினால் உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் எங்கள் ஆண்டவனும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ உமது நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். எங்களை நன்மையினால் திருப்தி ஆக்குவீராக. உமது எல்லையில்லா கிருபை எங்களோடு கூட இருப்பதாக ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.